சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அமித்ஷாவுடைய சென்னை பயணம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய வெற்றியாக என்ன நடந்திருக்கு? அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றி. கூட்டணி உறுதி செய்வதில் எடப்பாடி ஒன்றில் உறுதியாக இருந்தார். அண்ணாமலையை மாற்றணும், அண்ணாமலை இறக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். கடைசி நேரத்தில் என்ன தகுதித்த வேணாலும் பாஜக செய்யும், அண்ணாமலை செய்வார்னு நல்லா தெரியும் எடப்பாடிக்கு. அதில் ஜெயிச்சார். எடப்பாடி வைத்த கோரிக்கை கூட்டணி என்ற ஒரு பலத்தோடு நீங்கள் எங்களை தேடி வரீங்க. அதிமுக விரும்பி போகல, நீங்க தான் விரும்பி வரீங்க. தேர்தல் செலவுகளையும் பாஜக பார்த்துக் கொள்ள வேண்டும் சார். எதிரியை வீழ்த்துவதற்கு எனக்கு ஒரு பலமான ஒரு அணி தேவை. ஓகே, அணி மட்டுமல்ல பணமும் தேவை. தேர்தல் செலவையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்சிட்டாரு. சூப்பர் டூப்பர் டீல். நயனா நாகேந்திரனுக்கு அண்ணாமலை பற்றி என்னை விட, உங்களை விட, அவருக்கு நல்லா தெரியும், எல்லாரையும் விட அதிகமா நல்லா தெரியும். ஏன்னா எக்மோர்ல இருந்து கிளம்பிய ஒரு ரயில்ல நயினாருக்கு வைக்கப்பட்ட வேட்டு என்ன என்பதை, யார் வைத்த வேட்டு என்ன என்பதை நயினாருக்கு தெரியும். அதனால அண்ணாமலையை பகைத்துக் கொள்ள நயினாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை எப்பேற்பட்டால் மனு தாக்கல் செய்வதற்கு நயினார் போய் மனு தாக்கல் பண்றாரு, அங்க இன்னொருத்தர் வராரு மனு தாக்கல் பண்றதுக்கு. ஆமா, அந்த 2 மணி நேரம் தான். அதுல அந்த மனுவை வாங்க வேண்டாம் என்று கேசவ நாயகம் தடுக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி போனார் டிடிவி தினகரன். ஆமா, வந்த உடனே பேட்டி கொடுக்குறாரு. என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இணைய வேண்டும். அதுக்காக என்ன சொன்னார் தெரியுங்களா டிடிவி தினகரன்? எடப்பாடி பாஜக வைக்கிற கோரிக்கைகளுக்கு அவர் இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி அகற்றப்படுவார், வேறொருத்தர் தலைவராக வருவார். கடைசியில் நேற்று யார் நடுரோட்டில் நின்னது? டிடிவி தினகரன் அப்பல்லோல படுத்திருந்தாரு. செங்கோட்டையன் அவர்கள் கோவில தான் இருந்தாரு. எங்க இருந்தாருன்னு தெரியாது. எங்க இருந்தாருன்னு ஓபிஎஸ் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல உட்கார்ந்தார். ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை இது நேற்று இரவு. பாஜகவை நம்பி நான் மோசம் போய்விட்டேன். எனக்கு இந்த வருடம் நடந்த துரோகம் அடுத்த வருடம் இபிஎஸ்க்கு நடக்கும் என்று சொன்னவர் ஓபிஎஸ். உங்களை மதித்து மத்திய உள்துறை அமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் அமர்ந்திருக்கிறார்கள். யாரு? பத்திரிகையாளர்கள் மதித்து உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எழுந்து கையை தூக்கணும், அப்புறம் எழுந்து கேள்வி கேட்கணும். இது அண்ணாமலை சொல்லாமா? அப்போ அவங்களுடைய மனப்பான்மை இன்னும், அதான் சொன்னேன், இன்னும் அவர் பாடத்தை உணரவில்லை. எந்த பிரஸ் மீட்ல மீடியா எழுந்து கேள்வி கேட்க சொன்னாங்க சொல்லுங்க? முதல்ல இந்த அறிவியலை தன்மையை முதல்ல அண்ணாமலைக்கு விட்டொழிக்கணும். ஓகே, பாமகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல். அவங்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வருவாங்கன்னு நமக்கு தெரியுது. அமித்ஷா வர நேரத்தில் ஏன் சார் அப்பேற்பட்ட ஒரு மோதலை கட்சிக்குள்ள நடந்திருக்கு? அவங்க என்டிஏ கூட்டணியில் வருவாங்க, நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? ஏன் சண்டைன்னு கேட்டீங்களா? ஆமா, அது கேள்வி. ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வருவார்கள். ஏன் சண்டை போட்டான்னு கேட்டா எப்படி வரும்? என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏன் சண்டை வரும்போது? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக ஆயிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி, பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர்னு பல பிரேக்கிங் நியூஸ் நேற்றைக்கு மட்டுமே வந்திருக்கு. ஊடகங்கள் எல்லாருமே ஒரு நேத்தியெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருந்தோம். குறிப்பாக எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை பார்த்த பிறகே நாமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. அதை அமித்ஷாவே சொன்னார். ஆனாலும் அதை அதிமுக தரப்பு வெளிப்படையாக சொல்லவே இல்லை. நேற்றைக்கு கூட்டணி உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவே இறங்கி கூட்டணி பேசியிருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை அதிமுக தான் தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு வார்த்தைக்கு வார்த்தை அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுடைய சென்னை பயணம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய வெற்றியாக என்ன நடந்திருக்கு? எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றியா என்றால் அதுதான் உண்மை. 1-2 உண்மை மட்டுமல்ல, பல உண்மைகள் அவருக்கு ஒரு பக்கபலம் நின்று போச்சு. டெல்லியில் அவர் ஓடி போய் பார்த்தது, அவரை வரவழைத்து பார்த்தது, அங்கு வைத்து மிரட்டியதெல்லாம் உண்மை. இன்னும் மிரட்டல் இல்லாமல் இல்லை, மிரட்டல் இன்னும் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றி. டெல்லியில் அவர் வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்கப்படவில்லை. அதனால தான்
அமித்ஷா அவர்கள் என்டிஏ அரசு அப்படின்னு அந்த சந்திப்பு பிறகு போட்ட பிறகும் அது அவர் போட்டது அவர்கிட்ட கேளுங்கன்னு துணிச்சலாக சொன்னார் எடப்பாடி. ஆமாம். சரி, நேற்று கூட கூட்டணி உடனே உறுதியாகலை. முதல்ல 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் மதியம், அப்புறம் 2 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் 3 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் 5 மணிக்கு ப்ரெஸ் மீட். எத்தனை 3 முறை தள்ளி வச்சாங்க. எஸ், உடனே சொல்லுவாங்க 3 முறை தள்ளி வைத்தாரா பொய் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆதாரத்தை காட்டுறேன். தினமலர் 3 முறை மாற்றப்பட்ட பேனர், கடைசி நேரத்தில் உறுதியான கூட்டணி. இது தினமலர். இது தினத்தந்தியில் பார்க்கணும். அதில் 3 முறைன்னு போட்டாங்கல்ல, இதில் பாருங்க. ஏன்னா மக்களுக்கு புரியணும். ஏதோ நம்மளே ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ 5 முறை மாற்றப்பட்ட டிஜிட்டல் திரை வாசகங்கள் கூட்டணி இறுதி செய்வதில் கடைசி நேரம் பரபரப்பு. அப்போ என்ன அர்த்தம்? கூட்டணி அமித்ஷா வந்த உடனே உறுதியாகலை. அதுக்கு முன்னாடி முதல் நாள் பரப்பப்பட்ட செய்தி இருக்க மிகப்பெரிய செய்தி. 12 மணிக்கு ஓபிஎஸ், 1 மணிக்கு டிடிவி, 2 மணிக்கு அதிகாலை, பகல்ல முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தான் வராரு. ஆமா, சென்னைக்கு வராரு. 9 மணிக்கு தான் வராரு. அவர் எப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் நள்ளிரவு 12, 1, 2, எடப்பாடிக்கு 3 மணிக்குன்னு செய்தி பரப்புனாங்க. ஆமா, விசாரிச்சிங்க மீடியாவில். எல்லார் வீட்டுக்கும் உளவுத்துறை போலீஸ் போட்டது. போட்டு நம்ம ஆட்களும் கேமராவோட நின்னாங்க. நம்ம ஆட்கள் கேமரா கூட ஒத்துக்க மாட்டானே, போலீஸ் போய் நின்னாங்க. யாருன்னா வெளியே போறாங்கன்னு. அப்படி சந்திப்பே நடக்கல. எடப்பாடி தெளிவாக இருந்தார். ஏன் 5 முறை மாற்றப்பட்டது, ஏன் 3 முறை மாற்றப்பட்டது டிஜிட்டல் வாசகம்? அண்ணாமலை இறங்க வேண்டும், எடப்பாடி ஏற வேண்டும். தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி போக வேண்டும், அதுக்கப்புறம் தான் வரும்னு சொன்னார். அதனால தான் 2:40க்கு நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல். எஸ், அது கேட்டால் சிம்ம லக்னம்ங்கிறாரு. அவர் பயங்கரமான ஜோதிட பக்தர், வாஸ்து நிபுணர் இருக்கிறாங்க நயினார். 2:40க்கு மனு தாக்கல் பண்ணுறார். உடனே அமித்ஷா ட்வீட் போடுறார். என்னென்னு, தமிழக பாஜகவுடைய மாநில பொறுப்புக்கு, மாநில தலைவர் பதவிக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் வந்திருக்கிறது, அது நயினார் ஜி அப்படின்னு போடுறார். அதுக்கப்புறம் 2 பேராப்பு யார் அண்ணாமலை பாராட்டுறார். அது வேற விஷயம். அந்த 2 மணி நேரத்தில் வேற மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அப்போ ஏகமனதாக தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் எடப்பாடி வரார் 5 மணிக்கு. நீங்க கடைசி நேரத்தில் என்ன வேணா மாற்றம் செய்வீங்க. பாஜகவை எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஓகே, புரியுதுங்களா? அதனால தெளிவா 1.5 மணி நேரம் குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மனு தாக்கல் செய்த பிறகுதான் முதல் என்டிஏ போட்டாங்க. எங்க டிஜிட்டல் போர்டில். அதுக்கு அடுத்து அமித்ஷா பிரஸ் மீட் போட்டாங்க. திரும்ப ஒரு காமன் ஏதோ ஸ்கிரீன் பாஜக கொடி வச்சு ஒரு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப தமிழக பாஜக பிரஸ் மீட் மாத்துறாங்க. அப்போ இத்தனை முறை மாற்றுவதற்கு காரணம் என்ன? கூட்டணி உறுதி செய்வதில் எடப்பாடி ஒன்றில் உறுதியாக இருந்தார். அண்ணாமலையை மாற்றணும், அண்ணாமலை இறக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். கடைசி நேரத்தில் என்ன தகுதித்த வேணாலும் பாஜக செய்யும், அண்ணாமலை செய்வார்னு நல்லா தெரியும் எடப்பாடிக்கு. ஓகே, அது ஜெயிச்சார். நேற்றுக்கு குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு அமித்ஷா போனார். அதற்கு முன்தினம் குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு அண்ணாமலை போனார். இதுவும் ஒரு பரபரப்பாக பேசப்படுச்சு. கடைசி வரைக்கும் தலைவர் பதவிக்கு நாம உள்ளுக்குள்ள ரேஸ்ல இருக்கணும்னு அண்ணாமலை ஆசைப்பட்டாரா சார்? ரேஸ்ல இல்லை, மீண்டும் ஒரு முறை நான் கட்சி வளர்த்துருக்கிறேன், அதனால எனக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். எல்லாமே சொன்னாரே. நேற்று பிரஸ் மீட்ல அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்டாங்களே, அதிமுக அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததான்னு கேட்டது இல்லை இல்லை. இப்போ இன்னைக்கு அவர் தான் தலைவர், என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை விட கொடுமை, நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல் செய்து விட்டு இரவு பேட்டி கொடுக்குறாரு எல்லா சேனலுக்கும். உடனே உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க. அண்ணாமலை செயல்பாடு எப்படி இருந்தது? சிறப்பாக செயல்பட்டார், கட்சி வளர்த்திருக்கார், அவர் கொடுத்த பேனா தான் நான் கையெழுத்து போட்டேன்னு காட்டினார். எல்லாருக்கும் எல்லா சேனலுக்கும் ஒரே பேட்டி பேனா காமிச்சார், பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஆமாம், நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை பற்றி என்னை விட உங்களை விட அவருக்கு நல்லா எல்லாரையும் விட அதிகமாக நல்லா தெரியும். ஏன்னா எக்மோர்லேருந்து தாம்பரம் கிளம்பிய ஒரு ரயிலில் நயினாருக்கு வைக்கப்பட்ட வேட்டு என்ன என்பதை, யார் வைத்த வேட்டு என்ன என்பதை நயினாருக்கு தெரியும். எந்த சீட்டு எந்த கோச்சுன்னு கரெக்டா போலீஸ் பாபம் முடிச்சு போனாங்க, எந்த கலர் சட்டை போட்டு 2 பேரும் போனாங்க வரைக்கும் தெரியும். புரியுதுங்களா? அதனால அண்ணாமலையை பகைத்து கொள்ள நயினாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை எப்பேற்பட்டால் மனு தாக்கல் செய்வது, எதை நயினார் போய் மனு தாக்கல் பண்றாரு, அங்க இன்னொருத்தர் வராரு மனு தாக்கல் பண்றதுக்கு. ஆமா, அந்த 2 மணி நேரம் தான்.
அதில் வந்து அந்த மனுவை வாங்க வேண்டாம் என்று கேசவ நாயகம் தடுக்கிறார். யாரோ ஒரு மனு ஒருத்தர் கொடுக்க வந்தாரு, கேமரால ரெக்கார்ட். ஆமா ஆமா ஆமா. அதன் பிறகு 2 பேர் வெளியே நிற்கிறார்கள். ஆமா. ஒருவரிடம் கூட தலைவருக்கான விண்ணப்பத்தை வாங்கக்கூடாது உத்தரவு. அப்போ அப்படி ஒரு உத்தரவு வந்தாக்கா அமித்ஷாவுடைய என்டையர் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால தான் இதெல்லாம் எடப்பாடிக்கு நல்லா தெரியும். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு மனு போட்டாங்க தேர்தல் வைக்கும், தலைவர் அண்ணாமலை இல்லை. அப்போதான் அதிமுக தொண்டை உற்சாகம் ஆகும், என் தலைவன் ஜெயிச்சிட்டாயா, அண்ணாமலை காலி செய்ததே ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்பினார். அதில் ஜெயித்தார். ஓகே. அடுத்து கேள்வி கேட்குறாங்க, இந்த யுனைடெட் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி ப்ரெஷர் பண்ணிச்சே 2001 லீலா பேலஸ்ல கூப்பிட்டு பேசினாரு, மதுரையில் சொன்னாங்க, லீலா பேலஸ்ல சொன்னீங்க, டெல்லியில் கூப்பிட்டு சொன்னீங்க, ஒருங்கிணைந்த அதிமுக நாங்கள் உள்கட்சி விவகாரம் தலையிட மாட்டோம், அப்படியே லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டில் கையை கழுவிட்டு போயிட்டே இருக்கார் அமித்ஷா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஐ திங்க் ஜனவரி நினைக்கிறேன், டெல்லி போனார் டிடிவி தினகரன். ஆமாம். வந்த உடனே பேட்டி கொடுக்குறாரு, என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இணைய வேண்டும், ஒருவேளை நான் பிரச்சனையாக இருந்தால் நான் கூட விலகிக் கொள்கிறேன், போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கையில் எடுக்கிறாங்க. அப்போ தான் டிடிவி சொல்கிறார். அப்போது என்ன, அது வரைக்கும் எடப்பாடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. ஓகே. ஒருங்கிணைந்தனா டிடிவி தினகரனை அதிமுக இணைக்க வேண்டும், அவர் தனி கட்சி இருந்தாலும் அப்புறம் அதிமுக இணைச்சோன்னு தான் கேம். ஓபிஎஸ் சசிகலா இந்த 3த்துக்கும் ஒத்துக்கல. அதுக்காக என்ன சொன்னார் தெரியுங்களா டிடிவி தினகரன், எடப்பாடி இந்த திட்டங்களுக்கு அல்லது பாஜக வைக்கிற கோரிக்கைகளுக்கு அவர் இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் அவர் அகற்றப்படுவார். ஆமாம். எடப்பாடி அகற்றப்படுவார், வேறொருத்தர் தலைவராக வருவார். கடைசியில் நேற்று யார் வந்து நடுரோட்டில் நின்னது? டிடிவி தினகரன் அப்பல்லோவில் படுத்திருந்தார். செங்கோட்டையன் அவர்கள் கோவிலில் தான் இருந்தார். எங்கே இருந்தாருன்னு தெரியாது. எங்கே இருந்தாருன்னு ஓபிஎஸ் வந்து சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் உட்காந்துருந்தார். ரூம் போட்டு உட்காந்துருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். 10 நிமிஷத்தில் அழைத்தால் ஓடி வர தயாராக இருந்தார். சென்ட் ஆஃபில் கூட வந்து ஓபிஎஸ்க்கு இடமில்லை. ஒன்று சொல்லட்டுங்களா, ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை இது நேற்று இரவு, பாஜகவை நம்பி நான் மோசம் போய்விட்டேன். நான் மட்டுமல்ல, டிடிவி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி என்று வைத்து 18.41 ஓட்டு சதவீதம் வாங்கினோம்ல, அது வந்து எங்களோட சேர்த்து தான். ஓகே. நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினோம். ஆமாம். டிடிவி 3.5 லட்சம் ஓட்டு 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதெல்லாம் சேர்த்து அந்த 18% இருக்குது. இதை வைத்துக்கொண்டு கடைசியில் எங்களை வந்து என்ன சொன்னீங்க, ரோட்டில் வந்து சென்ட் ஆஃபில் கூட இல்லை. ஆமாம். எனக்கு இந்த வருடம் நடந்த துரோகம் அடுத்த வருடம் இபிஎஸ்க்கு நடக்கும் என்று சொன்னவர் ஓபிஎஸ். அப்போ பாஜக ஒரு நம்பகத்தன்மையற்ற கட்சி என்பதை ஓபிஎஸ் உணர்ந்து கொண்டார், டிடி உணர்ந்து கொண்டார், செங்கோட்டையன் உணர்ந்து கொண்டார். ஓகே. கேட்டால் 2 பேருக்கு மத்திய அமைச்சர் தர போகிறாங்களாம். யாருக்கு? நேற்று ஒரு பரப்புறாங்க செய்தியை. ஓபிஎஸ் டிடிவிக்கா? ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் மத்திய அமைச்சர் பதவி தரப்படுது போகுது. ஏங்க நீங்கள் பாஜக இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் தரல, ஏன் தமிழிசை கொடுத்துருக்கூடாது, தோட்டா கொடுத்துருக்கூடாதா, ஏன் வானதி சீனிவாசன் கொடுக்கக்கூடாதா, ஏன் கொடுக்கல? நீங்கள் சென்ட்ரலில் தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் ஒரு 2 மத்திய அமைச்சர் கொடுத்துருக்கலாமே, எல்முருகன் உள்பட நீங்கள் கேபினெட்டில் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போ இவங்க தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொன்னது, ஓபிஎஸ் தமிழ்நாடு அரசியல் இருக்கக்கூடாது, நீங்கள் அமைச்சராக்கி மத்தியில் கூட வச்சுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் அவரோட அஜெண்டா. இதுதான் ஓபிஎஸ், இதுதான் இபிஎஸ் வச்ச டிமாண்ட். ஆமாம். அப்போது முதல்ல அண்ணாமலை காலி, அடுத்து டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. ஓகே. 3வது செங்கோட்டையனா? செங்கோட்டையன் இல்லை, எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கினார். அந்த கூட்டணி ஆட்சி தான் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் ஓட்டு விழுமா விழாதான்னு தெரியாது. இது வந்து ஒருவேளை திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக கூட போகலாம். ஆனால் எடப்பாடி வைத்த கோரிக்கை கூட்டணி என்ற ஒரு பலத்தோடு நீங்கள் எங்களை தேடி வரீங்க. ஆக்சுவலாக வந்து அதிமுக விரும்பி போகலை, நீங்கள் தான் விரும்பி வரீங்க. தேர்தல் செலவுகளையும் பாஜக பார்த்து கொள்ள வேண்டும் சார். ஒரு கல் எத்தனை மாங்காய் பாருங்க சார், ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிருக்காரு சார். தேர்தல் செலவையும் பாஜக தான் பார்த்துக்க போகுதுன்னா பெரிய பிரஷர்ல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை ஒரு பக்கம், ஒரு 2 வரி முன்னாடி சொன்னேன். ஆமா, எனக்கு ஏற்பட்ட இந்த சங்கடம் துரோகம் நாளைக்கு எடப்பாடிக்கும் ஏற்படலாம்னு சொல்றாரு. ஆமா, அதை பத்திலாம் கவலை இல்ல,
எதிரியை வீழ்த்துவதற்கு எனக்கு ஒரு பலமான ஒரு அணி தேவை. ஓகே. அணி மட்டுமல்ல, பணமும் தேவை. தேர்தல் செலவையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே. ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிட்டாரு. சூப்பர் டூப்பர் டீல். பரவாயில்ல சார். எடப்பாடி வந்து ஒரு ராஜதந்திரின்னு நிரூபிச்சிட்டாரு போல இருக்கே சார். அது எப்படி வேணா வார்த்தையை நீங்க பயன்படுத்திங்க. ஓகே. எத்தனை டீல் முடிச்சிருக்காரு. ஒரே அப்பனா இந்த அமித்ஷாவுடைய டெல்லி பயணம் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் நாம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அங்கே டெல்லியில் வைத்த கோரிக்கை வேற. டெல்லியில் சில வேற சில விஷயங்கள்லாம் நடந்தது. எஸ், ஆமாம். அது போக போக உங்களுக்கு வரும். நாளைக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது. ஓகே. ஆனால் அது எதுவும் நம்ம வந்து மடை மாற்றம் செய்யலாம், திசை மாற்றம் செய்யலாங்க. நம்ம சொன்னதான் நடக்க போகுது. ஓகே சார். அண்ணாமலை மாற்றப்படுவார் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். ஆமாம். என்ன டெல்லி போயிட்டு வந்த பிறகு நீங்கள் பேட்டி எடுத்தீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, இன்னும் சில அண்ணாமலையுடைய ராஜ விசுவாசிகள் வாய்ப்பே இல்லை, கோரிக்கையே வைக்கலன்னா அவர் வேற மெட்டீரியலுங்க, பிரதமர் மெட்டீரியல். ஆமாம். அவரெல்லாம் இங்கே மாற்ற முடியாதுங்க. ஆமாம். கட்சி அவர் மாற்றினா கட்சி அழிஞ்சிருந்தாங்க. அமித்ஷாவுக்கு யார் அழிவார்கள் யார் வளருவார்கள் தெரியாமல் வந்திருக்காரு. கரெக்ட் சார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் நாம் இன்னொரு டென்யூர் நாம் வந்து தலைவராக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு லாபிகளை மீட் பண்ணாரு. உடுப்பியில் வந்து ஒரு சாமியார் லாபியை மீட் பண்ணாரு, மயிலாப்பூர் லாபியை மீட் பண்ணாருன்னு பேசப்பட்டு இருந்துச்சு. ஏன் சார் அந்த தலைவர் பதவிக்கு அண்ணாமலை வந்து அந்த பிடிப்பு ஏன் சார் அவர் மேலே கடைசி வரைக்கும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி வந்தது. ஆமாம். பேசியிருப்பார். நீங்கள் வேணால் எடுத்து கூட போடுங்க, அந்த பேட்டியோட இணைச்சியாக போடுங்க. ஒரு உள்கட்டத்தில் பாக்ஸாக கூட போடுங்க. நவிகா குமார்னு ஆமாம் அந்த அம்மா பேட்டி எடுத்திருப்பாங்க. எப்படி நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு? மேடம் 25% ஓட்டு எங்களுக்கு இருக்கு. ஆமாம் இருக்கா? எஸ். பூத் கமிட்டியில் உக்காரத்துக்கு ஆள் இல்லைங்க பாஜகவுக்கு. கோயம்புத்தூர்லேயே ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் பல இடத்துல பூத் கமிட்டியில் உட்காருவதற்கு பாஜகவில் ஆள் இல்லை. அது அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். ஆனால் என்ன நம்பிக்கை 25%? சரி, நவிகா குமார் விடுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி விடுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பல இடத்துல ஒரு பேட்டி கொடுத்தார். தென் மாவட்டங்களில் திராவிட கட்சிகளே இருக்காது. ஆமாம். அப்போது ஒன்றுமே இல்லாமல் இப்படி பேட்டி கொடுப்பதற்கு எத்தனை ஒரு மன தைரியம் வேண்டும். சிறப்பாக செயல்பட்டார், கட்சியை வளர்த்தார். 25% வாக்கு வங்கியை நான் வைத்திருக்கிறேன், அதிமுகவை அழித்தால்தான் பாஜக வளர முடியும். இப்படியெல்லாம் நீ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாத்தையும் போட்டு காமிச்ச அண்ணாமலைக்கு என்ன நிலைமை? நீங்கள் மோடியோ அமித்ஷாவோ முடிவெடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லாமல். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பாஜக ஆட்சி பிடிக்கும், எம்பி பிடிக்கும்னு சொன்னதை யாரும் நம்பலை. யார்? அமித்ஷாவும் நம்பலை, மோடியும் நம்பலை. உங்கள் கட்சி தலைமை உங்களை நம்பலை. இதான உதாரணம். வேறு எதுவுமே இல்லை. யதார்த்தத்தை உணர்ந்துட்டாங்களா? ஆமாம். அந்த ஒரு பொய் பேசி கட்சி வளர்த்ததுக்கான தண்டனை அண்ணாமலை அனுபவிக்கிறார். ஓகே சார். நயினார் அவர்களை வந்து தலைவராக போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு சமீப நாட்களாக அந்த அவங்களுடைய கோர் ஓட் பேங்க், முக்குளத்தோர் ஓட் பேங்க் அவங்க கிடைக்காம போயிருக்கு. ஸோ நயினாரை வந்து தலைவராக போட்டதன் மூலமாக அந்த முக்குளத்தோர் ஓட் பேங்க் இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நயினாரை வந்து பாஜக தலைமை வந்து மாநில தலைவராக போட்டிருக்காங்களா சார்? இல்லை, எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கேம் பிளானை போட்டுருக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா, நயினார் நாகேந்திரனை தலைவராக போடுன்னு எடப்பாடி பழனிசாமி கூட பரிந்துரை செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னோட யூகத்தில் சொல்கிறேன். காரணம், இப்போ முக்குளத்தோர் ஓட் பேங்கால் தான் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சரிவு இருக்கிறது என்ற ஒரு காரணம் இருக்கும். ஸோ நயினார் நாகேந்திரனை போட்டிங்கன்னா மேற்கு மண்டலத்தில் வந்து கவுண்டர்கள் சமூக வாக்கு, ஆமாம், அதை அப்படியே கன்சால்டேட் பண்ணிக்கலாம். தென் மாவட்டங்களில் நீங்கள் முக்குளத்தோர் வாக்கு வங்கி ஒரு டிடிவி ஓபிஎஸ்னால் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவர். அதே நேரத்தில் இப்போ ஓபிஎஸும் டிடிவி எங்கே போக போகிறாங்க? அவங்களுக்கு என்ன வழி? கொடுக்குற சீட்டு வாங்கி இந்த கூட்டணி என்டிஏல தான் இருப்பாங்க. ஓகே. அதிமுக சிம்பிள் கிடைக்காது. அவங்க பாஜக சொல்கிற சிம்பிளில் ஓபிஎஸ் நிற்கணும். தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்கணும்னு சொல்ல வரீங்களா? தாமரையில் அவங்க சொல்கிற அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்க போகிறார். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு உதவியாளர் நேற்று கூட எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு கட்சி, டிடிவி தலைமையில் ஒரு கட்சி, அந்த கட்சி எங்கே போகுது? ஸோ அந்த முக்குளத்தோர் வாக்கு திரும்பவும் என்டிஏக்கு தான் வரப்போகுது. ஓகே ஓகே. ஸோ ஜான் பாண்டியன், ஓகே, புதிய தமிழர் கிருஷ்ணசாமி. ஸோ தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு வங்கி, முக்குளத்தோர் வாக்கு வங்கி, நாடார் வாக்கு வங்கி, சொல்லியத்தில் தமிழிசை இருக்காங்க, பொன்னார் இருக்காங்க. ஆமாம். இங்கே
வட மாவட்டத்தில் பாமக. ஓகே. ஸோ இப்படி அனைத்து ஜாதி வாக்குகளையும் ஒருங்கிணைக்கணும், இந்த கூட்டணி பலமாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எடப்பாடியும் நயினாரும் திட்டம் தீட்டிருக்கலாம், பாஜகவும் அதற்கு வந்து சொல்லியிருக்கலாம். ஓகே. பலமான கூட்டணி என்பது இன்றைக்கு தோற்றத்தில் வந்து விட்டது. ஆமாம். இன்னும் இந்த மாதம் அதிமுக வந்து விட்டது, அடுத்த மாதம் ஒருவர். ஓகே. அப்போ இந்த கூட்டணி பற்றி இன்னும் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஓகே சார், அந்த யாருங்கிறது வந்து எனக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சீமானா இருக்குமா விஜயா இருக்குமான்னு தெரியல. அது அந்த நெருக்கத்தின் போது இதை பற்றி நாம் வந்து கொஞ்சம் விரிவாக பேசிக்கலாம். குறிப்பாக நேற்றைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டு, அண்ணாமலையுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தீங்களா? நேற்றுக்கு நடந்த ப்ரெஸ் மீட் ஒரு காலகட்டங்களில் எடப்பாடி வந்து மேடையில் என்ன சொல்லி விமர்சித்தார் நமக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு, உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, செய்தியாளர்கள் மரியாதை எழுந்து நின்று கேள்வி கேளுங்கன்னு ரொம்ப பணிவாக பேசினாரே சார் அண்ணாமலை அவர்கள். இல்லை, பணிவாக பேசலாம் விட்டுருங்க. நீங்கள் சொன்னதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல கேட்க வேண்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் மீட்டில் இந்த அளவுக்கு ஒரு அறியாமையின் காரணமாக கூட ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டார். உங்களை மதித்து மத்திய உள்துறை அமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் அமர்ந்திருக்கிறார்கள். யாரு? பத்திரிகையாளர்கள் மதித்து உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எழுந்து நின்று கையை தூக்கணும், அப்புறம் எழுந்து நின்று கேள்வி கேட்கணும். இது அண்ணாமலை சொல்லாமா? அப்போ அவங்களுடைய மனப்பான்மை இன்னும் அதான் சொன்னேன், இன்னும் அவர் வந்து பாடத்தை உணரவில்லை. எந்த ப்ரெஸ் மீட்டில் மீடியா எழுந்து கேள்வி கேட்க சொன்னாங்க சொல்லுங்கள்? எந்த ப்ரெஸ் மீட்டும்? என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் வாஜ்பாய் ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கிறேன், ஐக்கிய குஜராத் ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கேன், தேவகவுடா ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கேன். பிரதமர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் இல்லை, பிரதமருடைய ப்ரெஸ் மீட்டை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். மீடியா பேரை சொல்லுவோம், கேள்வி கேட்பாமா? எந்த மீடியான்னு சொல்லுவாங்க, பிஐபிக்காக இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃபீஸர்ஸ் எந்த மீடியா கேள்வி கேட்டது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உங்கள் மீடியா பெயரை சொல்லுங்கள், உங்கள் பெயரை சொல்லுங்கள், கேள்வி கேளுங்கள். எழுந்து நின்று கேள்வி கேளுங்கள் சொன்னதே கிடையாது. முதல்ல இந்த அறிவியலை தன்மையை முதல்ல அண்ணாமலைக்கு விட்டொழிக்கணும். ஓகே. முதல்ல இதுவே தவறு. அமித்ஷா சொன்னாரா எழுந்து நின்று கேள்வி கேளுங்கன்னு? ஒவ்வொருத்தராக கேளுங்கினார். கொஞ்சம் ஒரு மிரட்டுற டோனில் அமித்ஷா சொன்னார். அது அவருடைய பாடி லாங்குவேஜ். நான் அமித்ஷாவை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் எழுந்து நின்று கேள்வி கேளுங்க அண்ணாமலை சொன்னார்ல, மீண்டும் மீண்டும் அண்ணாமலை தவறு செய்கிறார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி நடத்த வேண்டும் என்று சுத்தமாக தெரியாத நபராக இருக்கிறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டிஜிபி பிரஸ் நம்ம எழுந்து நின்று கேள்வி கேட்டுருக்கோமா? இல்லை, உட்காந்து நம்ம கேள்வி கேட்டு. ஜெயலலிதா பிரஸ் மீட்டு எழுந்து நின்று கேள்வி கேட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? ஜெயலலிதா நிக்காது. இல்லை இல்லை, அந்த மாதிரி சிஎம் எத்தனை முறை உட்காந்துருக்காங்க? யாருமே கேட்டது இல்லையா? இல்லை, கலைஞர் அதான் சொல்கிறேன், நான் இவங்களுக்கு ஆதரவான நாட்களே சொல்கிறேன். ஓகே. அப்போ எந்த அளவுக்கு இவர் இன்னும் வந்து ஒரு அரசியல், அது பார்வை கூட விடுங்க, ஒரு அரசியல் பாடத்தையே வந்து தெரியாமல் இருக்கிறார். ஓகே சார். சார், குறிப்பாக இந்த சந்திப்பில் வந்து மயிலாப்பூர் ஆடிட்டர் வீட்டில் ஒரு சந்திப்பு தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி உருவாக்கத்தில் ஆடிட்டருடைய ரோல் என்ன சார் இதில்? அவர் என்னங்க, ஆடிட்டர் வந்து தேவைக்கு ஏற்ப தர்மயுத்தம் நடத்துங்கன்னு ஓபிஎஸ் கொண்டு போனார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆச்சு, இவங்களாம் எடப்பாடி 21 ஒத்துக்கலன்னு, ஐயோ சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபயர் இன்ஜின் தண்ணிக்குள்ளே விட்டு அடிங்கோ, தீ பத்தின்னு இருக்கு, அவிச்சிருங்கோ, தீ அவிச்சிருங்கோ, அணைச்சிருங்கோன்னாரு. யார்? சாக்கடை ஜலம். முதல்ல ஆம்பளைங்களான்னு கேட்டார், அப்புறம் சாக்கடை ஜலம்னாரு. இப்போ அவர் தான் உட்காந்து எடப்பாடி தான் முக்கியம்ட்டார். ஓ, நம்ம உட்காந்துட்டு எடப்பாடி கிட்ட அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகே. ஆடிட்டர் வீட்டில் இருந்தால் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்து அதன் பிறகு தான் கிளம்புறாங்க. ஓகே ஓகே. அதன் பிறகு கிளம்பிய பிறகு அந்த மனு தாக்கல் செய்த பிறகு ஐடிசி வருவதற்குள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஒத்துக்கிறார். ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா வேற எங்கேயும் நடத்தினாலும் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அங்கே போய் உட்காந்து 1 to 1 பேசி க்ளோஸ்டு சர்க்கிள், யாருக்கும் அவங்க சொன்னாதான் தெரிய போகுது, முடிச்சுக்கிட்டாங்க. சார், குறிப்பாக அமித்ஷா வருவதற்கு முன்தினம் பாமகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல். அவங்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் வருவாங்கன்னு நமக்கு தெரியுது. அமித்ஷா வர நேரத்தில் ஏன் சார் அப்பேற்பட்ட ஒரு மோதலை வந்து கட்சிக்குள்ளே நடந்திருக்கு? அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் வருவாங்க, நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னீங்க, கேள்வி கேட்டு என்டிஏ கூட்டணி தான் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. வேறு ஆப்ஷன் இல்லையே சார் உங்களுக்கு? அதில் தான் சண்டை. ஓ, ஏன் சண்டைன்னு கேட்டிங்களே? ஆமாம், அது கேள்வி. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வருவார்கள், ஏன் சண்டை போட்டான்னு கேட்டால் எப்படி வரும்? என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து ஏன் சண்டை வரும்போது? ஓ, பெரியவர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரே அஜெண்டா தான், நம்மளுடைய பிரைமரி பார்ட்னர் ஏடிஎம்கே. ஆமாம், ஏடிஎம்கேட தான் போகிறோம், அது முதல்ல தெளிவு பண்ணிக்கப்பான்னு சொல்லி மகன் கிட்ட சொல்கிறார். சரி, மகன் ஒத்துக்க மாட்டார். நம்ம பாஜகவோட தான் போனோம், பாஜகவோட அலைன்ஸ் வச்சு ஏடிஎம்கே வச்சுக்கலாம். கிடையாது தம்பி, சொன்னால் கேளு, பாஜகவுடன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்கல. ஒன்று. ரெண்டாவது,
நம்ம அதிமுக விஜயோட போனால் போகலாம், பாஜகவோட போனாலும் அதிமுக போகலாம். தனியார் அதிமுக தான் போனோம். ஓகே, இதுதான் சீனியர் ஸ்டாண்ட். ஆமா, அதிமுகவுடன் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் நம் கூட்டணி. ஓகே, பாஜகவுடன் இணைந்து அதில் போகக்கூடாது. ஓகே. ஆனால் அன்புமணி கேட்கல. அமித்ஷா வருவதற்கு முன்பாக அமித்ஷா பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். இது பெரியவருக்கு தெரிய வருகிறது. ஓகே, உடனே கோபம் வர்றார். தனக்கு முன்னால் போய் கை நினைத்து கூட்டணி உறுதி செய்து வந்து விட்டால் அது சிக்கல். ஏன்னா போன முறையே நம்ம அவஸ்தைப்பட்டோம். ஆமா, ஒரே நேரத்தில் ரெண்டு சைடும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி வைத்து பாஜக கூட்டணி வைத்து ஜெயிக்க வேண்டிய தொகுதியை தோற்றும். ஆமா, தருமபுரி உண்டா இல்லையா? எஸ். எவ்வளோ சொற்ப வாக்கு வித்தியாசம். அதனால என் பேச்சுக்கெல்லாம் கேட்கல. அவர் அப்பாவை மீறி போயிடுவார். உண்மையிலே கட்சி அவர்கிட்ட இருக்கு, அன்புமணி கிட்ட தான் கட்சி இருக்கு. ஆமா ஆமா. அப்பா சொன்ன விளக்கம் வந்து விளக்கமாக இருக்கலாம். வந்து இப்போ இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வந்து ஐயாவுடைய தலைமை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கல, அதில் நீங்கள் தலைவராக இருங்கன்னு சொன்னதெல்லாம் சும்மா ஓகே ஓகே ஒரு ஜும்லா. ஆனால் ஏன்னா இவர் வந்து ஒரு 10 வருஷமாக இவர் நிர்வாகிகளை போட்டார். அன்புமணி சொன்ன நிர்வாகிகள் தான் கட்சியில் இருக்காங்க. அன்புமணிக்கு தான் கட்சி வந்து கட்டுப்படும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவர் போய் அன்புமணி போய் ராமதாஸ் அமித்ஷாவை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். சிக்கலாம் தான் நான் தான் தலைவர், அவர் செயல் தலைவர்ன்றார். ஆக்சுவலாக வந்து செயல் தலைவரோ அன்புமணி தான் பவர்ஃபுல். ஆமாம். ஆனாலும் கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் பாஜக. ஓகே சார், குறிப்பாக நேற்றுக்கு அமித்ஷா வந்து திமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, ஊழல்களை எல்லாம் பட்டியல் போட்டிருக்காரு. வரக்கூடிய நாட்களுக்கு திமுகவுக்கு ஒரு பல நெருக்கடிகளை வந்து பாஜக கொடுப்பாங்க போல இருக்கே சார். உச்சபட்ச நெருக்கடி இருக்கும். 10 மாதங்கள் திமுக வந்து ஒரு அனல்ல சிக்கன புழு மாதிரி தவிக்கும். திமுகவுக்கு போதாத காலம்னு சொல்ல வரீங்களா சார்? போதாத காலம் இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை தான் சொல்லுங்க. போதாத காலம்னா கூட பரவாயில்ல. இது ஒரு இமாலய நெருக்கடி திமுகவுக்கு. அடி ஓட 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 வரட்டுவாங்க. ஏன்னா பாஜக இதற்கு முன்பு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே நீர்த்து போகும். ஆமாம். ஆனால் இப்போ எடப்பாடி இந்த மாதிரி சொல்லுவார், நீங்கள் அவங்க திசை மாற்றுவார்கள், மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்கள் அதை மறக்கிற அளவுக்கு நீங்கள் அடிக்கணுன்றவர். ஏற்கனவே பாஜக அடிப்பதற்கு தயாராக இருக்கிறது, இவர்களும் எடுத்து கொடுப்பார்கள். எடுத்து கொடுக்கும்போது 2 கட்சியும் சேர்ந்து இந்த திமுக விவகாரத்தை வெளியிலே பேசும்போது அப்போ திமுகவுக்கு பயங்கரமாக நெருக்கடி இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து திரும்ப வந்து அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தமிழ்நாடை வந்து அடக்க வைத்து விட்டார்கள் இதெல்லாம் சொன்னால் எடுபடாது. ஏன்னா திமுகவை அடிக்கும் போது வெளிப்படுகிற அந்த விவகாரங்கள், ஆமாம், அது 2 கட்சியை எடுத்து பேசும்போது மக்கள் மன்றத்தில் அது போய் நிற்கவே தவிர நீங்கள் இது நிற்காது. ஓகே சார், அப்புறம் திமுகவுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நாம நெருக்கடிகள் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நாம எடுத்துக்கலாமா சார்? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு, திமுகவுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். சொல்ல மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு தான் வரப்போகுது, அது ஒரு ப்ளஸ். ஆமாம், அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் இருந்தால் கூட ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லை, அப்படி ஏன் நீங்கள் அதுக்குள்ளே எப்படி முடிவு வரீங்க? 10% மைனஸில் தான் பிஜேபி அலைன்ஸ் ஓட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஆமாம், இவங்க 10+10 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிஎம்கே. ஸோ இப்படிப்பட்ட பலமான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி அப்புறம் இன்னொரு இணைய போகிற ஒரு கட்சி இந்த கூட்டணியில் வந்தால் எப்படி இருக்க போகிற ஃபைட்டுன்னு ஒன்று. இதை தாண்டி திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை பற்றி பட்டியல் போட்டு அடிக்கும்போது அதில் சில விவகாரங்கள் வெளிவரும். ஆமாம், சில டாக்குமெண்ட் வெளிவரும். ஒன்று வேண்டா நேரு ரைடு, இந்த ரைடில் ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸுக்கு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் எங்ககிட்ட இந்த ஆதாரங்களை பாருங்கள். நேற்று கரெக்டாக ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு முந்தி இடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்குந்து பேரோட இன்னார் இங்கே போடுங்க, இவ்வளோ பணம் வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதிகாரிகளை வச்சுக்க போகிறார்கள். கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சியில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் நெருக்கடி இருக்கும். இது வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இந்த கூட்டணி உருவாக்கத்தை திமுக தரப்பு எப்படி சார் பார்க்குறாங்க? திமுக ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ அதிமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும், அதுவே நெருக்கடியாக இருக்கும். ஆனால் இந்த 4.5 வருஷத்தில் நிறைய ஸ்கீம் டிஎம்கே பண்ணியிருக்கு, சொல்லாத திட்டங்களும் திமுக செய்திருக்கு. ஆனால் இதை கடந்து எப்படி வந்து களத்தில் வந்து எப்படி நிற்க போகிறாங்க 2 கூட்டணியும். ஓகே, கூட்டணி பலம் தான் 2+2 4 அந்த கணக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இதை வைத்து தான் நம்ம வந்து இன்னும் போக போக தீர்மானிக்கணும். உடனே வந்து இதுக்கு நெருக்கடி அதுக்கு நெருக்கடி சொல்ல முடியாது. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்விலாம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. உண்மையாலுமே நேஷனல் லெவலில் எதுவும் எலிவேஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அண்ணாமலை அவர்களை? அந்த கேள்வி வந்து செட்டப் கேள்வியா? நான் செட்டப் கேள்வியா அது பார்க்க நீங்கள் இல்லை, அந்த ப்ரெஸ் மீட் நடந்த செட்டப் கேள்வியா?
இல்லை அண்ணாமலையே அந்த கேள்வி செட் பண்ணாரான்னு கேட்குறேன். அப்படி எனக்கு எதுவும் தெரியல சார். அப்புறம் எழுந்து ஓடிட்டார் அமித்ஷா. அந்த கேள்வி தான் எழுந்துன்னு ஓடிட்டார். அந்த கேள்வி தான் கடைசி கேள்வி. அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது. கட்சி நாங்கள் நடத்துகிறோமா நீங்கள் நடத்துறது ஏன் கேட்கணும்? அண்ணாமலை சொல்லி கேட்கப்பட்ட கேள்வியாக அது இல்லை என்றால் அந்த கேள்வி எதிர்கொள்வதில் இவருக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறாங்க? பதில் சொல்லுங்கள். சிறப்பாக கட்சியை வளர்த்தார் தமிழ்நாட்டில். பட்டி தொட்டியெல்லாம் கட்சியை சேர்த்தவர் அண்ணாமலை. அவரை நாங்கள் கௌரவிக்க போகிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. நாங்கள் கட்சி நடத்துகிறோம் நீங்கள் கட்சி நடத்தாதீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அண்ணாமலை என்ன சொல்கிறேன், ப்ரெஸ் மீட் எப்படி நடத்தணும் கூட தெரியல அவருக்கு. ஆமாம். முதல்ல அவருக்கு இன்னும் பல பாடங்கள் கிடைத்தாலும் திருந்துவாரா திருந்த மாட்டா தெரில. ஒரு படித்தவர், ஒரு தமிழ்நாட்டு அரசை தூய்மைப்படுத்த ஓடி வந்தவர் எப்படி இருக்குன்றது இன்னும் அவருக்கு எப்போ பாடம் கற்றுன்னு தமிழ்நாட்டில் இருக்க போகிறான்னு தெரியல. நைனா அதாவது எல்முருகன் கொடுத்த மாதிரி எந்த ஒரு பதவியும் வாய்ப்பு இல்லையா சார்? அது இப்போ இதே கேள்வி. அமித்ஷாவும் மோடி தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஆமாம் ஆமாம். அவர் எம்பியாக போகிறாரா, மத்திய அமைச்சராக போகிறாரா, அல்லது தென் மாநில ஒருங்கிணைப்பாளராக மாறப்போகிறாரா தெரியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கம் குறித்து பல்வேறு தகவல்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஒரே கல்லில் எடப்பாடி ஒரு 3 மாங்காவை அடிச்சிட்டாரு. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒரு மாதம் அல்லது ஒரு மாதத்திற்குள்ளாக இன்னொரு கட்சியும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்கூப் வச்சு பேசுகிறீங்க. அந்த ஸ்கூப் அளவுக்கு யுகிக்க முடிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். அப்போது இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவோம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி குபேந்தன் சார். வணக்கம்.